Hi students, welcome to Vedam Max. நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது பயிற்சி 3.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் எப்படின்னா தீர்வுகளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதாவது XYZோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ செகண்ட் சம் என்னென்னா தீர்வுகளோட தன்மையை கேட்குறாங்க. தன்மைன்னா என்னது, அந்த XYZக்கு வர வேல்யூவை பொறுத்து நம்ம இது எந்த வகையான தீர்வுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 0 = 0ன்னு வந்தால் அதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். அதே 0 = எனி வேல்யூ, ஏதாவது வேல்யூ இருந்தால் அதுக்கு தீர்வு கிடையாது. அதே போல் இப்போ x = 1, y = 5, z = 7, இந்த மாதிரி XYZக்கு ஏதாவது வேல்யூஸ் வந்தால் அதுக்கு என்னது, ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ இந்த 3 வகையான தீர்வுகளில் எந்த தீர்வு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x + 2y - z = 6, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது -3x -2y + 5z = -12, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது x - 2z = 3, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த கொடுத்துருக்கிற கிவனை நம்ம வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 3ல் என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ மட்டும் இருக்குது. அப்போனா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் இருந்து ஒய்யோட வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணோமா, எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ மட்டும் கிடச்சிதுன்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணி இது எந்த வகையான தீர்வுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து கூட்ட போகிறோம். ஏன்னா இங்கே +2y இங்கே -2y இருக்குது. அப்போ நார்மலாக கூட்டும்போது எதுவுமே பெருக்க தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிக்கும். இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன, x + 2y - z = 6, -3x - 2y + 5z = -12. இப்போ நார்மலாக கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆகிடும். அடுத்து என்னது, நெக்ஸ்ட்டு -3x + x என்ன வரும், -2x. இப்போது -z + 5z அப்போ என்ன வரும், +4z. -12லேருந்து +6 போயிடுச்சுன்னா -6, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 4 கம்பேர் பண்ணணும். இங்கேயும் XZோட வேல்யூ இருக்குது, இங்கேயும் XZோட வேல்யூ இருக்குது. இப்போ வந்து ஈக்குவேஷன் 4ல் என்ன இருக்குது, -2x + 4zன்னு இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, 1 மட்டும்தான் இருக்குது. இங்கே எக்ஸோட கெழு 2ன்னு இருக்குது, -2ன்னு இருக்குது. நம்ம மைனஸை வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. இப்போதைக்கு அந்த கெழுவை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இப்போ ஈக்குவேஷன் 3யை வந்து நான் 2ஆல் பெருக்க போகிறேன். 2ஆல் பெருக்கணுமா, ஈக்குவேஷன் 3யை 2ஆல் பெருக்கணும். 2x - 4z = 6, 3 2 6. அடுத்தது ஈக்குவேஷன் 4ை வந்து நான் அப்படியே எழுத போகிறேன். -2x + 4z -6, இது ரெண்டையும் நார்மலாக கூட்டும்போது என்ன ஆகும், +2x - 2x கேன்சல், -4z + 4z கேன்சல், +6 -6 கேன்சல். அப்போ 0 = 0ன்னு வருது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் 0 = 0னா என்ன வரும், எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்னது, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் 2வது சம்மில் 2வது பார்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிவன் ஈக்குவேஷன் என்ன, இப்போ வந்து 2y + z = 3 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கணும், -3x + 3. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். இப்போ -3x இந்தாண்ட வந்தால் +3x + 2y + z = 3, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில்
கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது, அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம -x + 3y - z = -4ங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3x + 2y + z = -1/2ன்னு இருக்குது. இப்போ வகுத்தலில் இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் பெருக்கல்ல மாறிக்கும். அப்போ ஹோல் ஈக்குவேஷனுக்கே பெருக்கலாக மாறிக்கும். 3x + 2y + z = -1. இப்போது உள்ள 2 வந்து உள்ளே பெருக்கும் போது 6x + 4y + 2z = -1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே +z இருக்குது, இங்கே -z இருக்குது. அப்போது ரெண்டு ஈக்குவேஷனையும் கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். xyயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். வாங்க சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 = 3x + 2y + z = 3. அடுத்து இதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? -x + 3y - z = -4. இப்போது +z -z கேன்சல் ஆகிடும். 3xல் -x போயிடுச்சுன்னா 2x + 2y + 3y வந்து 5y = -4 + 3 வந்து -1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது z வேல்யூ கேன்சல் பண்ணிவிட்டு xy இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து xy இருக்கிற மாதிரி ரெடி பண்ணோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். செகண்டில் இங்கே +2z இருக்குது, +2z இருக்குது. இங்கே செகண்டில் வந்து -z மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 2 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 2ஆல் மல்டிபிள் பண்ணுனா -2x + 6y - 2z = -8. அடுத்தது ஈக்குவேஷன் 3 அப்படியே எடுத்து எழுதணும். ஈக்குவேஷன் 3 அப்படியே எடுத்து எழுதுனா 6x + 4y + 2z = -1. இப்போது -2z +2z கேன்சல் ஆயிரும். 6xல் -2x கழிச்சா 4x + 4x வரும். ப்ளஸ் 6y + 4y வந்து 10yன்னு வரும். -8 -1 -9ன்னு வந்துடும். இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 4லேயும் xyயோட வேல்யூ இருக்குது, ஈக்குவேஷன் 5லேயும் xy டேர்ம் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து ஈக்குவேஷன் 3ல் எக்ஸோட கெழு 4, ஆனால் ஈக்குவேஷன் 5ல் எக்ஸோட கெழு 4, ஈக்குவேஷன் 4ல் எக்ஸோட கெழு வந்து 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 4 வந்து நான் 2ஆல் பெருக்க போகிறேன். அப்போ தான் ஈக்குவேஷன் 4ல் எக்ஸோட கெழு வந்து 4ன்னு கிடைக்கும். 4x + 10y = -2. அடுத்து 2ஆல் பெருக்கும்போது 4x + 10y -2. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 5 அப்படியே எழுத போகிறேன். ஈக்குவேஷன் 5 4x + 10y = -9. இப்போது சைன் சேஞ்ச் பண்ணும். ஒரே குறியில் இருந்தால் 2 கேன்சல் ஆகாது. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும் மாறிடும். இப்போ வந்து இது ரெண்டும் கேன்சலு, இது ரெண்டும் கேன்சல். அப்போ 0 = +9ல் -2 போயிடுச்சுன்னா +7. இப்போது 0 = 7. 0 = 7னா இதுக்கு வந்து தீர்வு கிடையாது. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு தீர்வுகள் கிடையாது அல்லது இல்லை. தீர்வுகள் இல்லை.
நெக்ஸ்ட்டு தேர்டு. இப்போ தேர்ட் சம் வந்து ஈக்குவேஷன் நமக்கு டைரெக்டாக கொடுக்கல, மூணாவது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துக்கிறாங்க. இதை 3ஐயும் கம்பேர் பண்ணி நம்ம 2 ஈக்குவேஷனை உருவாக்கணும். ஃபஸ்ட்டு இது 2 எடுத்துக்கலாம். y + z / 4 = z + x / 3. இப்போ வந்து இது குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். அதாவது வகுத்தலில் இருக்கிற 3 இந்தாண்ட வந்தால் பெருக்கல்ல மாறிக்கும், இந்த 4 இந்தாண்ட போனால் பெருக்கல்ல மாறிக்கும். அப்போ 3 × y + z = 4 × z + x. இப்போது உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். 3y + 3z = 4z + 4x. இப்போது x y z வேல்யூலாம் ஒரு பக்கம் வச்சுட்டு = 0 பண்ண போகிறோம். அடுத்தது 3y + 3z - 4z + 4z தானே வந்தால் -4z - 4x = 0. இப்போது -4xங்களா, -4xை ஃபஸ்ட்டு எழுதணும். xyzங்கிற ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். -4x. அடுத்தது y வந்து +3y -4zல +3z போயிடுச்சுன்னா -z = 3. இது தான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது 2 எடுத்துக்கிறோம். இந்த 2 டேர்மையும் எடுத்துக்க போகிறோம். z + x / 3 = x + y / 2. இது 2ஐயும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 2 × z + x = 3 × x + y. இப்போ உள்ள பெருக்கும் போது 2z + 2x = 3x + 3y. இப்போது x டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். 2z + 2x - 3x + 3x தானே வந்தால் -3x, இது தானே வந்தால் -3y = 0. இப்போது +2xல -3x மைனஸ் பண்ணோமா -x -3y + 2z = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க x + y + z = 27. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். x + y + z = 27. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 2ல் +2z இருக்குது, ஆனால் இதில் வந்து -z மட்டும் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணோமா என்ன கிடைக்கும்? -8x + 6y - 2z = 0. அடுத்து ஈக்குவேஷன் 2ஐ அப்படியே எடுத்து எழுதணும். ஈக்குவேஷன் 2 அப்படியே எடுத்து எழுதணுமா -x, அடுத்தது என்னது -3y + 2z = 0. இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக -zம் +zம் கேன்சல் ஆகிடும். இப்போ -8x - x என்னது -9x. இப்போ +6yல -3y போயிடுச்சுன்னா +3y = 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இப்போ ஈக்குவேஷன் 4 என்ன சால்வ் பண்ணியிருக்கோம்? x y 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அதே மாதிரி x டேர்மும் y டேர்மும் இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு ஈக்குவேஷனை நம்ம உருவாக்கணும். ஈக்குவேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க? -4x + 3y - z = 0. ஈக்குவேஷன் 3 x + y + z = 0. சரி, z = நமக்கு 27 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து -zம் +zம் கேன்சல் ஆகிரும். இப்போ z வேல்யூ கேன்சல் பண்ணாமல் தான் x yயோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் இந்த இப்போ வரக்கூடிய ஈக்குவேஷன் வந்து 5ஐயும் சால்வ் பண்ண முடியும். இப்போ -4xல +x போயிடுச்சுன்னா
மைனஸ் 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் y வந்து 4y ஈக்குவல் டு 27. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 5ஐயும் இப்போ கம்பேர் பண்ணோம். ஈக்குவேஷன் 4 என்ன? ஈக்குவேஷன் 4 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 9x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 0. அதே ஈக்குவேஷன் 5 என்ன? ஈக்குவேஷன் 5 வந்து மைனஸ் 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 27 இருக்குது. இப்போ வந்து எக்ஸ் வந்து எக்ஸோட கெழு இங்கே வந்து 9 இருக்குது. ஆனால் இதில் ஈக்குவேஷன் 5ல் எக்ஸோட கெழு 3ன்னு இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 5ஐ வந்து நான் வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணோமா மைனஸ் 9x ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 81ன்னு வரும். இப்போது இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். இப்போ மைனஸ் 9xம் ப்ளஸ் 9xம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 12yலேருந்து ப்ளஸ் 3y கழிச்சோமா 9y வந்துடும். மைனஸ் 9y வரும். இங்கே மைனஸ் 81. இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு வேணும். மைனஸ் 81ல் பெருக்கல்ல இருக்கிற 9 இந்தாண்ட வந்தால் வகுத்தல்ல மாறிக்கும் மைனஸ் 9. அப்போ ஒய்யோட வேல்யூனா மைனஸ் மைனஸ் கேன்சலு 981. ஒய்யோட வேல்யூ 9. இப்போ ஒய்யோட வேல்யூ 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து ஒய்யோட வேல்யூ 9ன்ட்டு ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 5ன்னா ஈக்குவேஷன் 5 வந்து மைனஸ் 3x ப்ளஸ் 4 ஒய்யோட வேல்யூ என்னன்னு போட போகிறோம்? 9 ஈக்குவல் டு 27. இப்போ வந்து மைனஸ் 3x ப்ளஸ் 4 36. 4 36 ஈக்குவல் டு 27. இப்போது மைனஸ் 3x ஈக்குவல் டு 27 மைனஸ் 36 ப்ளஸ் 36 அந்தாண்ட போனால் மைனஸ் 36 மாறிடும். இப்போ வந்து மைனஸ் 36ல் 27 போயிடுச்சுன்னா மைனஸ் 9. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா மைனஸ் 9 டிவைடட் பை மைனஸ் 3. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சலு 1 3 9. இப்போ எக்ஸோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ என்ன? 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9. என ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் வந்து 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3ல் பிரதியிட. ஈக்குவேஷன் 3 நமக்கு என்ன கொஸ்டின்குள்ளே கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. இப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 9 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. 9 3 12 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. அப்போ இசட்டோட வேல்யூ வேணும்னா 27 ப்ளஸ் 12 அந்தாண்ட போனால் மைனஸ் 12. அப்போ இசட்டோட வேல்யூ 15. இப்போது நம்மளுக்கு தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 9, இசட் ஈக்குவல் டு 15. இப்போ எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கிறதுனால ஒரே ஒரு தீர்வு மட்டும் பெற்றுள்ளது. இதே 0 ஈக்குவல் டு 0னா எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. 0 ஈக்குவல் டு எனி வேல்யூ இருந்தால் அதுக்கு தீர்வு இல்லை. இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஒரு வேல்யூ இருந்தால் ஒரே ஒரு தீர்வை மட்டும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு எழுதணும். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் சம் ஃபினிஷ்டு. அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.